இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தலைப்பு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைப்பு. காரணம், இந்த வருஷம் தமிழ்நாட்டுல அரசியலில் முதலமைச்சர் யாருங்கிற வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நடைபெறும் ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. இந்த வீடியோ பதிவு பண்ற இந்த நேரத்துல இருந்து இன்னும் ஒரு சில நாட்களிலேயே தேர்தலுக்கான அறிவிப்பு வரலாம். மும்முரமாக கட்சிகள் கூட்டணி பேரம் பேசிட்டு இருக்காங்க. மும்முரமாக யாருக்கு எந்த தொகுதின்னு பேசிட்டு இருக்காங்க, எத்தனை தொகுதின்னு பேசுறாங்க. சரி, கிரக அமைப்புகள் கோச்சாரத்தின்படி, காலபுருஷ தத்துவத்தின்படி எந்த ராசிக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசுறது ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்ப இந்த 2026ஆம் ஆண்டு அரசியலில் வெற்றியை தரக்கூடிய ராசி எந்த ராசி? அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அரசியலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய சாதுரியமான முடிவை எடுத்து அதன் வழியாக நீங்கள் சாதிக்கும் வருடமாகவும் இருக்கும். கன்னி ராசிக்கு உங்கள் கன கச்சிதமான முடிவும் உங்கள் கன கச்சிதமான திட்டமிடலும் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். அப்ப இந்த 3 ராசியை தவிர மற்றவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையா, அரசியலில் எதிர்காலம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியும் உங்களோட கிரக அமைப்புகளும் எப்படி இருக்குன்னு பார்த்து அவர்களுக்கும் இந்த 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். புதிதாக கட்சி தொடங்கலாம். கட்சியை தொடங்கியவர்கள் அதை இன்னும் வேறு பாதையில் வளர்த்தலாம். மக்கள் விரும்பும் விதத்தில் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்கலாம். மக்களின் நலன் கருதிய திட்டங்களை அறிவிக்கலாம். தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம். இழந்த ஆட்சியை மீண்டும் பெறலாம். புதிதாக ஆட்சியை பெறலாம். எதை செய்யணும்னாலும் உங்கள் பிறந்த கால ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். அது இல்லாத பட்சத்தில் அரியணை ஏறும் யோகம் யாருக்கும் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்ப உங்கள் பிறந்த கால ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுட்டு அதன்படி நல்ல நாள் பார்த்து ஒரு கட்சியை தொடங்குங்கள், கட்சியை வழிநடத்துங்கள், ஒரு கூட்டணியில் இணையுங்கள், அல்லது ஒரு கட்சியை உங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ணுவது முதல் நீங்கள் எதையுமே உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கும். ஏன்னா அரசியல் மட்டும்தான் அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. இந்த அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தையே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதோடைய இஷ்டத்துக்கு தான் வரும். அந்த இஷ்டம் எங்கிருந்து வருது? உங்க ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்பின் அடிப்படையில. உங்கள் ஜாதகத்துல அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம், யோகத்தை தரக்கூடிய கிரகம், அரசியல் பிரபலத்துவத்தை தரக்கூடிய கிரகத்தை எல்லாம் சரியாக ஆக்டிவேட் செய்து அதன்படி தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.